சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய நேரம். நீதியரசருக்கு ஐயா அவ்வை அருள் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். இன்று சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களுக்கு நீதியரசர் அவர்கள் சிறப்பு செய்து கௌரவிப்பார்கள். நிகழ்ச்சி நிரல்படி இப்பொழுது விருது வழங்கக்கூடிய நேரம். பாரதி கண்ட கனவுகள், அதை பாருக்கு சொல்லும் நினைவுகள், சுதேச மிடுக்கின் சிற்பிகள், தமிழ் சுவை தரும் அறிவு பெட்டகங்கள், தேமுதிர தமிழ் வளர்ப்பவர்கள், பாரதி புகழ் தேரின் வடம் இழுப்பவர்கள் என்று 3 அறிஞர் பெருமக்களை தேர்வு செய்து இங்கே ஸ்ரீராம் நிறுவனத்தினர் தனது விருதினை வழங்கி மகிழ்கிறார்கள். முதலாவதாக விருது பெறக்கூடியவர் ஐயா மா தியாகராஜன் அவர்கள். நீதியரசர் திருக்கரங்களால் இந்த விருது வழங்கப்படுகின்றது. அந்த ஷாலோடைய அப்படியே இருங்க, குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம். நூறுக்கும் மேல் மக்கள் குவிந்திருந்தாலும் 30 பேர் தான் கைதட்டுகிறார்கள். அடுத்ததாக விருது பெறக்கூடியவர் கலைமகள் ஆசிரியர் ஐயா கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள். திருக்குறளை பற்றி பேசி கின்னஸ் ரெக்கார்ட் செய்தவர். தொடர்ந்து நதிகளை பற்றியெல்லாம் பேசி முடித்துவிட்டு இப்பொழுது ஒவ்வொரு ஊரை பற்றியும் பேசி வருகின்றார். அண்மையில்தான் அந்த இதழின் மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு ஆண்டு விழா நடைபெற்றது. அடுத்ததாக விருது பெறக்கூடியவர் ஏற்கனவே நமது ஐயா அருள் சொன்னது போல திருமதி வி கோ பூமா அவர்கள். இப்போ அப்படியே ஒரு குழு படம் எடுத்துக்கொள்கிறோம், பத்திரிகைகளுக்கு உதவும் வகையிலே. ஔவையின் செந்தமிழ் புதையல் என்கிற நூல் இப்பொழுது வெளியிடப்படுகின்றது. நீதியரசர் அவர்கள் நூலினை வெளியிட முனைவர் ஞானசம்பந்தன் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்கின்றார்கள். தொடர்ந்து விருதாளர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பிரதி வழங்கப்படுகின்றது. இதற்கும் ஒரு குழு படம் உண்டு.